தேவலோகத்தில் வரவேற்பு. திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இவர்கள் இயற்கை எய்தினால் அந்த உயிர் கைலாயத்தை அடைந்ததும் தேவர்கள் பணிவிடை செய்ய ஓடி வருவர். சந்திரன் வெள்ளிக்குடை பிடித்து வரவேற்பான். தொடர்ந்து சூரியன் கையில் விளக்கேந்தி வருவதுடன் தர்மதேவதை இன்முகத்துடன் அழைத்து செல்வாள். பல வகை பூக்களை நடைபாதையில் தூவியபடி இந்திரன் வரவேற்பான். குபேரன் கை கூப்புவான். என் திசை காவலர்கள் மலர் மாறி பொழிவர். தேவலோக பெண்களான ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமை ஆடிப்பாடி மகிழ செய்வர். கங்கா, யமுனா என நதி தேவதைகள் சாமரம் வீசுவர். மேகங்கள் அமுதம் ஏந்தி வந்து தாகம் தீர்க்கும். மகாலட்சுமி வாசனை திரவியங்களை கொண்டு வந்து தருவாள். பாதையெங்கும் தீர்த்தங்கள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கம்பத்து இளையனார் சந்நிதிக்கு தெற்கே சிவகங்கை தீர்த்தம், காலபைரவ சந்நிதி எதிரில் பிரம்ம தீர்த்தம் உள்ளன. மலையில் முலைப்பால் தீர்த்தம், பீம தீர்த்தம், அருட்பால் தீர்த்தம், பாத தீர்த்தம், அல்லி சுனை, அரளி சுனை, வழுக்குப்பாறை சுனை, அரசன் சுனை, மயிலாடும் பாறை சுனை, ஊத்துக்குட்டை சுனை, பவளக்குன்று சுனை, கழுதை குரத்தி சுனை, சாரங்கன் சுனை, கரடி சுனை, தனக்க மரத்து சுனை, புங்க மரத்து சுனை, நெல்லி மரத்து சுனை, ஆலமரத்து சுனை, குமார சுனை, கல்சுத்தி மரத்து சுனை, தொல்லாங்கன் சுனை, இடுக்கு சுனை, வலக்கையால் பாறையை பிடித்த இடக்கையால் மட்டுமே நீரருந்தும் ஒரட்டுக்கை சுனை, தவழ்ந்து சென்று நீர் குடிக்கும் புகுந்து குடிச்சான் சுனை ஆகிய தீர்த்தங்கள் உள்ளன. அடி அண்ணாமலை அருகில் பொங்குமடு, துர்க்கையம்மன் கோயில் அருகில் கட்க தீர்த்தம், ரமணாசிரமம் அருகில் சிம்ம தீர்த்தம் உட்பட 360 தீர்த்தங்கள் மலையை சுற்றும் பகுதியில் உள்ளன. சிவனும் முருகனே. யாராலும் அணுக முடியாத மலை அண்ணாமலை. தேவர்களாலும் அறிய முடியாத பரம்பொருள் சிவபெருமான். ஆனால் பக்தர்கள் மீது கொண்ட கருணையால் தன்னை நெருப்பாக மாற்றிக்கொண்டு அருள் புரியும் நாள் திருக்கார்த்திகை. சூரபத்மனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் முறையிட்ட போது முருகனாக சிவன் அவதரித்தார். அவரது நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகள் புறப்பட்டு சரவண பொய்கையில் குழந்தைகளாக உருவெடுத்தன. அதுபோல பெருஞ்சுடரான திருவண்ணாமலை தீபம் நம் வீட்டு வாசல்களில் அகல் தீபமாக பிரகாசிக்கிறது. பஞ்சபருவ விழா. அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை திருவிழாவும் பங்குனி உத்திர திருவிழாவும் ராஜேந்திர சோழன் காலத்திலிருந்து கொண்டாடப்படுகிறது. 3ஆம் குலோத்துங்கன் காலத்தில் தை மாதம் திருவூடல் விழா நடந்துள்ளது. இது தவிர சித்திரை திருவிழா, ஆவணி மூல திருவிழா சிறப்பாக நடக்கிறது. இந்த விழாக்களை பஞ்சபருவ விழாக்கள் என சொல்வர். ஒரே நாளில் விழா. தந்தை மகனுக்கு இடையே ஒற்றுமையை வளர்க்க திருக்கார்த்திகை விழா கொண்டாடப்படுகிறது. முருகனை வளர்த்த 6 பெண்களை சிவபெருமான் நட்சத்திரமாக மாற்றினார். அவர்களுக்கு கார்த்திகை பெண்கள் என பெயர் சூட்டினார். எனவே முருகனுக்குரிய விரதங்களில் கார்த்திகை பிரதான இடம் பிடித்தது. இந்நாளில் சிவன் முருகனின் கோயில்களில் தீபமும் சொக்கப்பனையும் ஏற்றப்படும். தந்தைக்கும் மகனுக்கும் ஒரே நாளில் விழா வருகிறது. 3ஆம் பெரிய கோபுரம். தமிழகத்தின் 3வது பெரிய கோபுரம் திருவண்ணாமலை கோபுரமாகும். 216 அடி உயரம், 98 அடி அகலம் கொண்ட ராஜகோபுரத்தில் 11 நிலைகள் உண்டு. இங்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி, மேற்கு கோபுரம் 144 அடி, அம்மணி அம்பாள் கோபுரம் 171 அடி உயரம் கொண்டவை. திருக்கார்த்திகை நாயன்மார். சிவபக்தர் ஒருவர் கணம்புல் என்னும் புல்லை விற்று கிடைத்த பணத்தில் கோயில்களில் விளக்கேற்றி வந்தார். ஒரு நாள் புல் விற்கவில்லை. இருந்தாலும் அந்த புல்லினால் விளக்கேற்றினார். புல்லால் ஆன திரி சீக்கிரம் அணையுமே என வருந்தி தன் தலைமுடியை திரியாக்கி விளக்காக எரிக்க முயன்றார். அவரை சோதிக்க விரும்பாமல் சிவன் நேரில் காட்சியளித்து சிவலோகத்தில் வாழும் வரத்தை அளித்தார். கணம்புல்லர் எனப்பட்ட இவர் நாயன்மார்களில் ஒருவரானார். இவருக்கான குரு பூஜை சிவன் கோயில்களில் திருக்கார்த்திகை அன்று நடக்கும். சொக்கப்பனை ஏன்? சிவன் முருகன் கோயில்களில் திருக்கார்த்திகை அன்று இரவில் பனை தென்னை ஓலைகளை கட்டாக கட்டி எரிப்பர். ஒளி வடிவில் கடவுளை தரிசிப்பதே இதன் நோக்கம். பனைமரத்தை நட்டு அதை சுற்றிலும் ஓலை கட்டுவர். அங்கு சிவபார்வதியை எழுந்தருள செய்வர். தீபாராதனை காட்டிய பின் பனை ஓலையில் பற்ற வைப்பர். தீ கொழுந்துவிட்டு எரியும். பக்தர்களும் கையில் கொண்டு வந்த ஓலைகளை தீயிலிட்டு தீய சக்திகள் அழிந்து நன்மை பெற வேண்டுமென வழிபடுவர். திருப்புகழ் பிறந்த ஊர். முருகபக்தரான அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் அவதரித்தார். இளமையில் பெண்ணாசையில் சிக்கி நோய்க்கு ஆளான இவர் திருவண்ணாமலை கோபுரத்தின் மீதேறி உயிர்விட துணிந்தார். முருகப்பெருமான் அவரை காப்பாற்றி முத்தை தரு என அடியெடுத்து கொடுத்து பாட வைத்தார். சந்தனயமிக்க திருப்புகழ் பாடல்கள் பிறந்த ஊர் திருவண்ணாமலை. இதன் பின்னரே முருகன் கோயில்களுக்கு யாத்திரையாக நடந்தே தரிசனம் செய்து திருப்புகழ் பாடல்களை பாடத் தொடங்கினார். கிரிவல பாதையின் நீளம். கைலாயமலை சிவனின் இருப்பிடமாக இருந்தாலும் சுயம்பு வடிவான மலையாக காட்சியளிப்பது திருவண்ணாமலையில்தான். இந்த மலை 838 மீட்டர் உயரம் கொண்டது. கடல் மட்டத்திலிருந்து 168 மீட்டர் உயரத்தில் உள்ளது. மலையின் தென்மேற்கு திசையில் அல்லி குகை உள்ளது. கிரிவல பாதையின் நீளம் 14 கிலோமீட்டர். அண்ணாமலையார் கோயில் 10,67,993 சதுர அடி. திருவண்ணாமலையின் வயது புவியியல் அமைப்பின்படி 260 கோடி ஆண்டுகள். எப்படி சுற்ற வேண்டும்?
திருவண்ணாமலையில் மலை சுற்றும் பாதையின் துவக்கத்தில் இந்திரலிங்க கோயிலில் தரிசித்த பின்னரே கிரிவலம் செய்ய வேண்டும். சுற்றுப்பாதையில் உள்ள அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், நேர் அண்ணாமலை, வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கங்களை தரிசித்த பின் சுடுகாட்டில் உள்ள ஈசானியலிங்க கோயிலுக்கு செல்ல வேண்டும். மனிதா, நீ என்ன சம்பாதித்தாலும் இறுதியில் சேருமிடம் இதுவே என்பதை இந்த வழிபாடு உணர்த்தும். பின் அண்ணாமலையார் கோயிலுக்குள் வழிபட்டு கிரிவலத்தை நிறைவு செய்யுங்கள். திருவண்ணாமலை தீபத்துளிகள். சிவபெருமான் தன் இடப்பாகத்தை பார்வதிக்கு அளித்த தலம் திருவண்ணாமலை. கார்த்திகை தீபத்தன்று காலையில் ஏற்றும் தீபம் பரணி தீபம். அருணாச்சலம் என்பதன் பொருள் சிவந்த மலை. திருவண்ணாமலை உற்சவர் பக்தானுக்கிரக சோமஸ்கந்தர். கார்த்திகை அகல் தீபம் என்னும் அஞ்சல் முத்திரை 1997 டிசம்பர் 12 வெளியானது. அருணகிரிநாதர் கிளி வடிவில் முக்தி பெற்ற கோபுரம் கிளிக்கோபுரம். சிவன் முருகன் சூரியனுக்குரிய நட்சத்திரம் கார்த்திகை. அண்ணாமலையாரை நினைத்தாலே முக்தி கிடைக்கும். திருஞான சம்பந்தர் பாடிய தேவார பதிகங்களில் 9ஆம் பாடலில் அண்ணாமலையாரை பற்றியதாக இருக்கும். முருகன் பாடலான பழனி திருப்புகழில் தீபமங்கள ஜோதி நமோ நம என அண்ணாமலையாரை பற்றி பாடப்பட்டுள்ளது. ஆடிப்பூர நாளில் உண்ணாமுலை அம்மன் சன்னதி முன்பு தீமிதித்தல் நடக்கும். திருவண்ணாமலை தலத்தில்தான் முதலில் சிவலிங்க வழிபாடு தொடங்கியது. புராண காலத்தில் மகா சிவராத்திரி தொடங்கியதும் இந்த தலத்தில்தான். சிலை பிரதிஷ்டையின் போது அஷ்டபந்தனம் என்னும் மருந்து சாத்துவது வழக்கம். இங்கு சொர்ணபந்தம் என்னும் தங்கத்தை வைத்து லிங்கத்தை நிறுவியுள்ளனர். விஸ்வாமித்திரர், பதஞ்சலி வியாக்கிரபாதர், அகத்தியர், சனந்தனர் ஆகியோர் வழிபட்ட சிவலிங்கங்கள் இங்குள்ளன. 25 ஏக்கர் பரப்பில் 7 பிரகாரத்துடன் அமைந்த தலம் அண்ணாமலை. திருவம்பாவை என்னும் பாவை நோன்பு பாடல்களை மாணிக்க வாசகர் இத்தலத்தில் எழுதினார். திரு கார்த்திகை என்று அவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். சூரியனை சுட்டவர். திருவண்ணாமலையை வலம் வருவது குறித்து தேவர்கள் பெருமையாக பேசினார். ஆனால் சூரிய பகவான் பொருட்படுத்தவில்லை. அலட்சியத்துடன் திருவண்ணாமலையின் மீது தன் சுட்டரிக்கும் கதிர்களை வீசினார். நெற்றிக்கண் கொண்ட சிவபெருமானே அங்கு மலையாக எழுந்தருளி இருக்கும் விஷயம் தெரிந்தும் உஷ்ணத்தை பாய்ச்ச வந்தது வினை. சூரியனின் தேர் சக்கரங்கள் வெடித்து சிதறின. தேர் சரிந்தது. குதிரைகள் தரைக்கட்டு ஓடின. என் இயக்கமே நின்று விட்டதே, இதென்ன சோதனை என சூரியன் முறையிட வானில் அசரேறி ஒலித்தது. சூரியனே, மற்ற மலைகளைப் போல் அண்ணாமலையை கற்பாரே என கருதாதே. சிவபெருமானே இங்கு மலை வடிவில் இருக்கிறார். மலையை வலம் செய்தபடி நீயும் ஒதுங்கி செல். கிரிவலத்தால் நன்மை அடைவாய் என்றது. அண்ணாமலையாரிடம் மன்னிப்பு கேட்க இழந்த தேர் குதிரைகள் மீண்டும் கிடைத்தன.